வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்பு நிறையா பேர் நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. பட் என்னுடைய குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த மெத்தடை படி தான் நான் உங்களுக்கு இந்த மிளகு குழம்பு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மிளகு குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நான் பிராமின் மேரேஜில் கட்டு சாத்து கூட அன்றைக்கி பண்ணக்கூடிய மெனுவாக நான் இதை பண்ணியிருக்கேன். ஒரு 100 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மிளகு குழம்பு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறீங்க, ஒரு 2 பேருக்கு செய்கிறீங்க அல்லது 3 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் மிளகு 800 கிராம் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 கிராம் மிளகு நீங்கள் எடுத்து 50 கிராம் மிளகு பவுட்ரு 50 கிராம் மிளகை ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நான் நல்லெண்ணெய் 1 லிட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 200 ml நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி புளி பார்த்தீங்க அப்படின்னா நான் 250 கிராம் புளி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து இதை நீங்கள் ஊற வச்சு கரைச்சி இதை ஊற்றி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். அதாவது 75 இப்போ 100 பேருக்கு பண்ணுறதுக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கும் உள்ள மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் செஃப் மெட்ராஸ் முரளி அப்படிங்கிற சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% பேர் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு எனக்கு மெசேஜ் வருது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒரு 50% பீப்புளுக்கு தான் போகுது, மீதி 50% பீப்புளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகல அப்படிங்கிற மாதிரி எனக்கு சேனல் அனலிஸ்ட்டில் எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ எல்லாரும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஃப் மெட்ராஸ் முரளிக்கு இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் இந்த மிளகு குழம்புல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோரம்பருப்பு கடலப்பருப்பு அப்படின்னு ஊற வச்சு அரைச்சி இதை காஞ்ச மிளகாவையும் சேர்த்து போடுவாங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய குருநாதர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதுபடி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் 500 கிராம் மிளகு 300 கிராம் மிளகு பவுடர் ப்ளஸ் ஊற வச்சு அரைச்சி அப்படி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூண்டு சேர்க்குறாங்க. இந்த பூண்டு சேர்க்கறது நான் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஆப்ஷனலாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது பிராமின் கம்யூனிட்டியில் ஜாஸ்தி பேர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கட்சா கூட அன்றைக்கி பண்ணுறதுனால இந்த மிளகு குழம்புல நான் பூண்டு சேர்க்கலை. ஸோ நீங்கள் வேணும்னா பூண்டு இப்போ நீங்கள் இப்போ 2 பேர் அல்லது 3 பேருக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 பல்லு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மிளகு குழம்புல தயவு செய்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. ஏன் காரணம், மிளகு ரொம்ப ரொம்ப சூடானது. அந்த சூடை தணிக்கிறதுக்காகத்தான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை நம்ம வயிற்றுக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மிளகு குழம்பு மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி வயிற்றில் உள்ள கெட்ட விதமான இதெல்லாம் க்ளீன் ஆகும். மிளகுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லது இருக்குது, அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையணும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.
Thank you.